ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம் 100 சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வர வழியில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க எலும்பு வலிக்கெல்லாம். முழங்கால் வலி கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை எல்லாேருக்கும் நான் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி கிடச்சா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5-6 பேருக்கு எப்படி செய்யலாம் சூப்புன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா நாள் நான் வீடியோ போடலை, அதுக்கு ரொம்ப சாரி. ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ போட முடியல தொடர்ந்து. இனிமேல் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பட்டையும் கிராம்பும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கும்னா சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதோட நான் வந்து பெரிய வெங்காயம் தான் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அதை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு எப்போதும் போல தான் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எனக்கு 4வது சேனலு. 3 சேனல்லையும் எனக்கு வியூஸும் போல், சப்ஸ்கிரைபரும் வரல, வாட்ச் ஹவர்ஸும் வரல. யூடியூப்பில் நான் 4-5 வருஷமாக நான் ட்ரை பண்ணி நான் சோர்ந்தே போயிட்டேன். இதில் வேறு உடம்பு வேறு முடியாமல் போயிடுச்சு 2-3 மாதமாக. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு இந்த சேனல் பார்க்குறவங்க எனக்காக ஒரு லைக் ஆச்சும் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த தக்காளி பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருப்பேன் ஆல்ரெடி. அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த பேக்கெட் இருக்குது இல்லையா, 100 கிராம் 100 வாங்கிட்டு வந்தல அந்த பொடி பேக்கெட்டு, அதில் வந்து பாதி பேக்கெட் போட்டுக்கிறேன் நான். பாதி பேக்கெட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு, தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வந்து 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம். 50 கிராம் போட்டிருக்கேன், நான் பாதி போட்டிருக்கேன். 2 செம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். சில பேர் கொதித்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறதுனால நான் முன்னாடியே போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆகியும் எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகுது. இனிமேல் நான் நல்லா தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சோன்னே மல்லித்தலை இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிரும். இதை குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும். குடித்தோடனேயே நீங்கள் வந்து சாப்பாடெலாம் எடுத்துக்காதீங்க. அப்போ தான் முழங்கால் வலிலாம் கேட்கும். எனக்கு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு முழங்கால் வலி இல்லாமல். அதனால தான் சொல்கிறேன். இந்த சேனல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.